10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.3ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. ஒரு சார்பு எஃப் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3 என வரையறுக்கப்பட்டால் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 பை 2ஐ காண்க. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எனில் எக்ஸை காண்க. தேர்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எனில் எக்ஸை காண்க. ஃபோர்த்து சப்டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் எனில் எக்ஸை காண்க. அதாவது கணக்கில் ஒரு சார்பு கொடுத்துருக்குறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3ன்னு சரியா. அப்புறம் 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியாப்பா. தீர்வு ஃபஸ்ட்டு கணக்கில் கொடுத்துருக்கிறத எழுதிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 பை 2 கண்டுபிடிக்கணும். சரியா. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிக்கணும்னா எக்ஸுன்னு இருக்கிற இடத்துலலாம் 0ன்னு பிரதியிடணும். எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 0 மைனஸ் 3. 2 இன்ட்டு 0 என்னப்பா? 0 தான். 0 மைனஸ் 3 மைனஸ் 3 தான் ஆன்சராக கிடைக்கும். எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு மைனஸ் 3. எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும். அடுத்து எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 1 பிரதியிடணும். சரியா. எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 மைனஸ் 3. 2 இன்ட்டு 1 2 மைனஸ் 3 போட்டுக்கிற வேண்டியதான். 2 மைனஸ் 3. 2 மைனஸ் 3னா மைனஸ் 1 ஆன்சராக கிடைக்கும். சரியாப்பா. எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு மைனஸ் 1. எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 பை 2 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0வோட மதிப்பு என்னப்பா? மைனஸ் 3. அடுத்து ப்ளஸ் போட்டுக்கணும். எஃப் ஆஃப் 1ஓட மதிப்பு மைனஸ் 1. இப்போ மைனஸ் 1 போட்டுக்கோங்க பை 2. மைனஸ் 3 ப்ளஸ் மைனஸ் 1 அப்படின்னா 2 நம்பரும் ஒரே குறியீடில் இருக்கிறதுனால அப்படி கூட்டி அந்த குறியீடை போட்டுடணும். மைனஸ் 3 ப்ளஸ் மைனஸ் 1னா மைனஸ் 4 பை 2 அடித்து கொடுத்தீங்கன்னா 2 4 1 2 அப்போ மைனஸ் 2 வரும். சரியா. எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 பை 2 ஈக்குவல் டு மைனஸ் 2. சரியாப்பா. அடுத்த சப்டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எனில் எக்ஸை காண்க. சரியா. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு 0ன்னு வச்சுக்கிற சொல்லியிருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல 0ன்னு போட்டுறீங்க. 0 ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. இப்போ இதை திருப்பி எழுதுங்க. 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. மைனஸ் 3 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் 3. சரியா. 2x ஈக்குவல் டு 3. எக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா பெருக்கல்ல இருக்கிற எக்ஸு அந்த சைடு போனால் வகுத்தலில் மாறும். சரியா. எக்ஸ் ஈக்குவல் டு 3 பை 2. 3 பை 2 அடித்து கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1.5. 3 பை 2ன்னு அப்படியே விட்டுட்டாலும் சரி, 1.5ன்னு எழுதினாலும் ஓகே. சரியாப்பா. எக்ஸ் ஈக்குவல் டு 3 பை 2 அல்லது 1.5. சரியா. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எனில் எக்ஸை காண்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. சரியா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு எழுதணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கிற இடத்துல எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. சரியா. எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. இப்போது எக்ஸ் எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வந்துட்டு நம்பரை அடுத்த பக்கம் கொண்டு போகணும். சரியாப்பா. ப்ளஸ் எக்ஸை இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸ் எக்ஸு. மைனஸ் 3 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் 3. அப்போ என்ன கிடைக்கும்ப்பா? 3 ஈக்குவல் டு 2x மைனஸ் எக்ஸ். 2x மைனஸ் எக்ஸுன்னா என்ன அர்த்தம்? 2x மைனஸ் 1xன்னு அர்த்தம். கழிச்சிங்கன்னா எக்ஸ் மட்டும் கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 3. சரியா. ஃபோர்த்து சப்டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். சரியா. நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. சரியா. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் 2x மைனஸ் 3ங்கிறனால 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும். ஓகேவாப்பா. 2 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு
ரெண்டையும் 1 மைனஸ் எக்ஸையும் பெருக்கணும். அப்படின்னா 2 மைனஸ் 2x மைனஸ் 3. சரியா? இப்போது எக்ஸ் எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வரணும், நம்பர்லாம் ஒரே பக்கம் கொண்டு வரணும். எக்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வாங்க. 2x இந்த சைடு மைனஸ் எக்ஸாக இருக்கிறது இந்த சைடு வந்தால் ப்ளஸ் எக்ஸாக மாறிடும். மைனஸ் 3ன்னு இந்த சைடு இருக்கிறது அந்த சைடு போனால் ப்ளஸ் 3ன்னு ஆயிரும். 2x ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 2 மைனஸ் 3 ப்ளஸ் 3. சரியா? மைனஸ் 3 ப்ளஸ் 3 அடி ஆயிரும். அப்போ 2x ப்ளஸ் 2x என்ன வரும்? 4x வரும். 4x ஈக்குவல் டு 2. எக்ஸ் மட்டும் வேணுன்னா என்ன செய்யணும்? பெருக்கல்ல இருக்கிற 4 வகுத்தலில் அந்த சைட் போயிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 2/4 அடித்து கொடுத்தீங்கன்னா 2 2 2 4 அரைன்னு வரும். சரியாப்பா? எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படி இல்லைன்னா 0.5ன்னு கூட எழுதலாம். ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.